Hello students, welcome to RS Academy. நம்ம இப்போ accounts for non-for-profit organization பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் computation of subscription பார்த்தோம். That is, உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட்டில் வரும்போது சப்ஸ்கிரிப்ஷனுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நெசசரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் டைரெக்டாக சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் எழுதுறதுக்கு இந்த கம்ப்யூட்டேஷன் நீங்கள் தனியாக போட்டுட்டு அதுக்கப்புறம் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ கம்ப்யூட்டேஷன் பார்த்துட்டோம். இப்போ illustration 12 பாருங்க. From the following particulars, show how the item subscription will appear in the income and expenditure account. Okay, for the year ended 31/12/2018. If a subscription received in 2018, that is current year 16,000, which it includes 3,000 for 2017 and 5,000 for 2019. Okay, subscription outstanding பாருங்க for the year 2018, அதாவது current yearக்கு தான் கொடுத்திருக்காங்க 4,000. Then subscription of 2,000 was received in advance for 2018 in the year 2017. So year நிறைய கொடுத்திருக்காங்க, year வச்சு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. First of all, எது உங்களுக்கு current year, then எது previous year and எது next yearன்றதுல கரெக்டா இருங்க. அப்புறமா எது உங்களுக்கு subscription outstanding and received in advanceன்றதுலயும் நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். Income and expenditure account for the year ended 31st December 2018. As usual, expenditure and income எழுதுங்க. Subscription received உங்களுக்கு எப்பவுமே obviously that is an income. Okay, so write it on the income side. By subscription received during the year, that is for current year 16,000. Okay, note பண்ணிக்கோங்க, இயர்ல ஸ்ட்ராங்கா இருங்க. Then less subscription received for 2017. இது உங்களுக்கு ஸ்டார்டிங்லயே ஃபார்மேட்ல நான் உங்களுக்கு இயர்ஸ் வச்சு உங்களுக்கு எது நீங்க எந்த சப்ஸ்கிரிப்ஷனை லெஸ் பண்ணணும்னு பார்த்துருப்போம். தட் இஸ் ப்ரீவியஸ் இயரையும் லெஸ் பண்ணணும் அண்ட் ஃபார் த சப்சிக்வெண்ட் இயர், தட் இஸ் நெக்ஸ்ட் இயர்க்குள்ளதையும் நம்ம லெஸ் பண்ணணும். கரண்ட் இயரை பத்தி மட்டும்தான் நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ என்ன பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் கரண்ட் இயர் எழுதிடுங்க. தென் லெஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் 2017, தட் இஸ் ஃபார் த ப்ரீவியஸ் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் விச் இன்க்ளூட்ஸ்ன்னு ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. 3,000 ஃபார் 2017. 16,000ல உங்களுக்கு ரெண்டு டீட்டெயில் இன்க்ளூட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. தட் இஸ் 17 இயருக்கு உண்டான 3,000 rupees. ஓகே, ஸோ அது உங்களுக்கு இந்த இயருடைய 17 இயருடைய சப்ஸ்கிரிப்ஷன் 3,000 லெஸ் பண்ணுங்க. ஸோ தட் யூ வில் கெட் 13,000. ஓகே, தென் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு ஃபார் 2019 இங்க பாருங்க, அண்ட் 5,000 ஃபார் 2019 கொடுத்துருக்காங்க. ஸோ 5,000 நீங்க லெஸ் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு கிடைக்க போற அந்த 8,000 தான் உங்களுடைய ப்ராப்பரான கரண்ட் இயர் சப்ஸ்கிரிப்ஷன். ஓகேவா? இப்போ இதுல நெசசரி அவுட்ஸ்டாண்டிங்கும் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். தென் ஆட் சப்ஸ்கிரிப்ஷன் டியூ ஃபார் 2018. டியூனா இட்ஸ் நத்திங் பட் அவுட்ஸ்டாண்டிங். ஓகேவா? சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் உங்களுக்கு எவ்வளோன்றாங்க? 4,000. ஓகேவா? டியூன்றனால நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இட்ஸ் நத்திங் பட் அவுட்ஸ்டாண்டிங் 4,000. ஓகே, எப்பவுமே அவுட்ஸ்டாண்டிங் ஆட் பண்ணணும். Then add received in advance in 2017 for 2018. That is, இங்க பாருங்க, subscription 2,000 was received in advance. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அட்வான்ஸா உங்களுக்கு கரண்ட் இயர், ஓகேவா, 2018க்காக உங்களுக்கு 17லயே அட்வான்ஸா ரிசீவ் பண்ணின அமௌண்ட் தான் உங்களுக்கு 2,000. ஸோ அதையும் ஆட் பண்ணீங்கன்னா 14,000. உங்களுடைய நெட் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் 14,000. ஓகேவா? இந்த ப்ராப்ளம் ஈஸியாக தானே இருந்திருக்கும். ஓகே, தென் கம்ப்யூட்டேஷன் ஃபார் சப்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ராப்ளம். அதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ல கேளுங்க. நான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்ல நீங்க இனிமேல் டீட்டெயில் எழுத வரும்போது உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் தென் அந்த நெசசரி எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது இந்த மாதிரி நீங்க எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷனோட வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? அதுக்காக தான் இனிமே தனித்தனியா நம்ம எழுத போற ஒவ்வொரு டீட்டெயிலுக்கும் தனித்தனியா கம்ப்யூட்டேஷன் போட வேண்டியது இருக்கும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷனுக்கான கம்ப்யூட்டேஷன் பார்த்தோம். அண்ட் நவ் ட்ரீட்மெண்ட் ஆஃப் கன்சியூமபிள் ஐட்டம்ஸ் சச் அஸ் ஃபுட் மெட்டீரியல், ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ், மெடிசன்ஸ் எக்ஸெட்ரா. தட் இஸ், நான் உங்களுக்கு இந்த சாப்டரை பொறுத்தவரைக்கும் என்ன சொன்னேன்? நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். தட் இஸ், ஒரு ப்ராஃபிட்காக இது நம்ம இந்த ஆர்கனைசேஷன் நம்ம ரன் பண்ணல. ஓகேவா? ஒன்லி ஃபார் த சர்வீஸ் மோட்டிவ் அப்படின்றதுனால நான் உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லியிருக்கேன்னா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், தென் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ரெக்ரியேஷன் கிளப்ஸ், தென் ஹாஸ்பிட்டல்ஸ், இதெல்லாமே இதுல இன்க்ளூட் ஆகும்.
ஸோ உங்களுக்கு சம்ல வந்து உங்களுக்கு எந்த டாபிக்ல கொடுக்குறாங்களோ அதுக்கு பேஸ் பண்ணி உங்களுக்கு டீடைல்ஸ் இருக்கும். தட் இஸ் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ்ன்றது உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கிளப்பா இருக்கலாம், தென் ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் உங்களுக்கு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருக்கலாம், தென் மெடிசன்ஸ் ஆப்வியஸ்லி இந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லயா இருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்தாங்கன்னா நமக்கு பேலன்ஸ் ஷீட்ல போடுறதுக்கு முன்னாடி இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல நம்ம அதை எப்படி சால்வ் பண்ண வேண்டியது இருக்கும்னு பார்க்கலாம். Consumable items such as sports materials, stationery, medicines, etc. consumed during the year will appear on the debit side of income and expenditure account. Subscription எங்கன்னு பார்த்தோம் நம்ம income side, then income and expenditure பொறுத்த வரைக்கும் debit side, that is இந்த consumable items இருக்கு இல்லையா, இதெல்லாம் நம்ம வந்து purchase பண்றோம். So we are spending an income, ஓகேவா? That is நம்மளோட income நம்ம spend பண்றோம் in the form of expenses. ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் சைட்ல தான் நமக்கு இந்த கன்சியூமபிள் ஐட்டம்ஸ் எப்பவுமே அப்பியர் ஆகும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஆக்சுவலி இதுதான் ஃபார்மேட் உங்களுக்கு. ஓகேவா? அந்த செகண்ட் ப்ராப்ளம் பாருங்க. கன்சியூமபிள் தட் இஸ் கன்சம்ஷன் இஸ் ஈக்குவல் டு க்ளோசிங் ஸ்டாக் ஆட் பர்ச்சேசஸ் தென் லெஸ் க்ளோசிங் ஸ்டாக். ஓகேவா? உங்களுடைய நெட் கன்சம்ஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக் ஆட் பர்ச்சேசஸ் டியூரிங் த இயர் தென் லெஸ் க்ளோசிங் ஸ்டாக். இதுதான் உங்களுடைய நெட் கன்சம்ஷன். ஓகே, then closing stock என்ன பண்ணோம்னு பாத்தீங்கன்னா it will appear on the asset side of the balance sheet. இது நமக்கு நார்மலா நம்ம ஸ்டாக் எப்படி நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் பண்ண போறோம். then if there is any sale of old sports materials, ஏதாவது நம்ம சேல் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு பொருளை நம்ம சேல் பண்ணும்போது we will get some amount in the way of income. ஓகேவா? அதை நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டுடைய கிரெடிட் சைட்ல எழுதுவோம். ஏன்னு பாத்தீங்கன்னா அது நமக்கு ஒரு சின்ன இன்கம். ஓகேவா? Or it can be subtracted from the respective items consumed on the debit side of income and expenditure account. Okay, இப்போ ஒரு illustration பார்க்கலாம் so that you will get an idea. Illustration 13 பாருங்க. How will the following items appear in the final accounts of a sports club? Okay, stock of sports materials. இப்போ sports club ன்னு சொல்லிட்டாங்க டைட்டில், அதனால wordings உங்களுக்கு sports material, balls இந்த மாதிரி வரலாம். Then இயர் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, எது உங்களுக்கு ஓப்பனிங் அண்ட் எது க்ளோசிங்ன்றதுல ஸ்ட்ராங்கா இருங்க. ஓகேவா? இப்ப பாருங்க, ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் 1 April 2018. ஸோ இது உங்களுக்கு ஓப்பனிங். தென் ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் 31/3/2019. இது உங்களுக்கு க்ளோசிங் இயர். ஓகேவா? ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ்ட் டியூரிங் த கரண்ட் இயர் 9,000. தென் சேல் ஆஃப் ஓல்ட் ஸ்போர்ட் மெட்டீரியல்ஸ் டியூரிங் தி கரண்ட் இயர் 500. ஃபார்மேட்ல கொடுத்த மாதிரியே உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க, எல்லா டீட்டெயிலா இருக்க மாதிரி தான் இருக்கு இந்த ப்ராப்ளம்ல. ஓகே, இப்போ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எக்ஸ்பெண்டிச்சர்ல தான் எழுதணும், ஏன்னா நம்ம இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்து நம்ம வாங்குற பொருட்கள். ஓகேவா? ஸோ எக்ஸ்பெண்டிச்சர்ல டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் கன்சியூம்டு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக் தட் இஸ் 3,000, add purchases during the year 9,000, so that you will get 12,000. Then by deducting closing stock 4,000, you will get 8,000. ஓகேவா? நம்ம மேல பார்த்தோம் இல்லையா, இந்த ஃபார்மேட்ல நீங்க அப்படியே நீங்க இதை எழுதினாலே போதும். ஓகேவா? 8,000 உங்களுடைய டோட்டல் ஸ்டாக். தென் இன்கம்ல என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா சேல் ஆஃப் ஓல்ட் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் இன்கம் சைட்ல எழுதணும்னு சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ பேலன்ஸ் ஷீட்ல எப்படி ரெக்கார்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். பேலன்ஸ் ஷீட் as on 31st March 2019. அசெட் சைட்ல ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ், இதுல நான் உங்களுக்கு க்ளோசிங் ஸ்டாக் தான் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. என்ன பாத்தீங்கன்னா இயருடைய எண்ட்ல உங்களுக்கு கையில இருக்கக்கூடிய க்ளோசிங் ஸ்டாக் தான் சொல்றாங்க. ஸோ க்ளோசிங் ஸ்டாக் 4,000, இதுல 8,000 எழுதக்கூடாது. ஓகேவா? அதுல கிளியரா இருங்க. ஓகே, இல்லஸ்ட்ரேஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் இப்போ வேற ஏதாவது டீடைல்ஸ் இருக்க மாதிரி ஒரு இல்லஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். ஓகே, இல்லஸ்ட்ரேஷன் 14 பாருங்க. ஆக்சுவலி இதுல வந்து பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரின்னு கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபார் தி பேலன்ஸ் ஷீட். ஓகே, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க, ஸ்டேஷனரி கொடுத்துருக்காங்க. ஸ்டேஷனரியில பாத்தீங்கன்னா டியூரிங் த இயர் 17 to 18,500. ஓகே, ஸ்டாக் ஆஃப் 1st April உங்களுக்கு 300 கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஓப்பனிங் ஸ்டாக்கா இருக்கணும், தென் இது க்ளோசிங் ஸ்டாக்கா இருக்கணும். அமௌண்ட் பெய்டு ஃபார் ஸ்டேஷனரி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேஷனரி வாங்குறதுக்காக we are paying an amount. ஓகே, அப்படின்னா it includes as an purchase. ஓகேவா? ஸோ இது பர்ச்சேஸ்ன்ற ஃபார்மேட்ல வரும். ஸோ 1,500 வந்து பர்ச்சேஸ்ல எழுதுங்க. அதுக்கப்புறம் வரத லெஸ் க்ளோசிங் ஸ்டாக் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் வேல்யூ ஆஃப் ஸ்டாக் கிடைச்சிடும். தட் இஸ் கன்சம்ஷன் வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? ஜஸ்ட் வேர்டிங் மட்டும் தான் இங்க மாத்தி கொடுத்துருக்காங்க. அமௌண்ட் பெய்ட் ஃபார் ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ், அவ்வளவுதான். அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ற அமௌண்ட்னு தெளிவாருங்க.
அவ்வளவுதான். இதுல வேற எதுவுமே நியூ டீடைல்ஸ் இல்ல. சோ இந்த illustration ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. தென் as usual பேலன்ஸ் ஷீட்ல ஸ்டாக் எங்க ரெக்கார்ட் பண்றோம்னு கொடுத்திருக்காங்க. ஓகே the new topic பார்க்கலாம். Treatment of incomes and expenses pertaining to specific funds. Fundsனா என்ன அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா it is a very equal to capital. Capitalக்கு எப்படி நம்ம ஒரு அமௌண்ட் நம்ம வச்சிருக்கோமோ அதே மாதிரி ஃபண்ட்ன்றத ஃபார் அ ஸ்பெசிபிக் ஏதாவது லைக் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெசிலிட்டிஸ்க்காக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு கிளப்புடைய மெயின்டெனன்ஸ் கிளப்புடைய டெவலப்மெண்ட் எதுக்காக வேணாலும் இருக்கலாம். ஸோ ஒரு ஸ்பெசிபிக் ஃபண்டை மெயின்டைன் பண்றோம். ஓகேவா? ஸோ அது வந்து கேபிட்டல் அமௌண்ட் வேல்யூவா தான் உங்களுக்கு இட் இஸ் ரிலேட்டட் டு கேபிட்டல் அமௌண்ட் வேல்யூ. ஓகேவா? ஸோ இந்த ஸ்பெசிபிக் ஃபண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு வேர்டிங்ல வந்ததுன்னா இதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்துக்கலாம். Actually, specific fund is always to be shown on the liability side. Okay, நம்ம capital எங்க எப்பவுமே நம்ம show பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா liability side. Okay, so this is also related to that. Then specific fund investment account ன்னு ஒன்று இருக்கும். எப்பவுமே investment accountன்றது சேஞ்ச் ஆகாது. அது நமக்கு ஒரு கன்சர்னுடைய அசெட் மாதிரி. ஓகேவா? அது நம்மளுடைய ஒரு சொத்து. ஸோ தட் அது உங்களுக்கு எப்பவுமே அசெட் சைட் தான் உங்களுக்கு என்டர் பண்ணணும். தென் incomes and expenses relating to specific fund account should not be recorded an income and expenditure account. ஒரு ஃபண்டுக்காக நீங்க அதுல ஏதாவது ஒரு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ரெக்கார்ட் ஆகுது அப்படின்னா அதை வந்து நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல we should not record it. ஓகேவா? அது நம்ம நீங்க டைரக்டா அதுல ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருந்ததுன்னா you can solve it on the balance sheet itself. அதுதான் உங்களுக்கு தேர்ட் பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க. that is income relating to the fund should be added to the fund account. Expense relating to the fund should be deducted from the fund account in the balance sheet directly. ஓகேவா? தனியா நீங்க இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் இதுக்கு போட வேண்டாம். Okay, then if interest is accrued, that is interest received on specific fund investment for the current year, it should be added along with the fund account on the liability side and also to be shown on the asset side of the balance sheet as accrued interest on investments. ஓகேவா? இது கூட ஆட் பண்ணிட்டு அதை நம்ம அசெட் சைட்ல நம்ம டீடைல் எழுதணும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட் போடுறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம் ஃப்ரம் சப்ஸ்கிரிப்ஷன், தென் ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் தட் இஸ் கன்சியூமபிள் ஐட்டம்ஸ் எப்படி என்டர் பண்ணணும்னு பார்த்தோம். இது ரெண்டுமே நீங்க வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல பண்ணிட்டு அதுக்கப்புறமா பேலன்ஸ் ஷீட்ல எங்க என்டர் பண்றதுன்னு பார்த்திருப்பீங்க. But in the third item, that is treatment of incomes and expenses relating to specific fund ன்னு பார்க்க போனீங்கன்னா இதுல வந்து you should not enter any details in the income and expenditure account, and if there is any adjustment you can directly write it in the liabilities and asset side on the balance sheet. Okay va? ஒரு illustration பார்க்கலாம். Illustration 15. How will the following appear in the final accounts of a club for the year 2017 to 18? So prize fund on 1/4/2017 prize fund ன்னு கொடுத்திருக்காங்க 60,000. Then prize fund investment on 1/4/2017 is 60,000. Interest received on prize fund investment 6,000. Prices distributed 8,000. Then donation received for prize fund 12,000. Okay. தியரி பார்த்ததுல உங்களுக்கு எங்க டெபிட் சைடா கிரெடிட் சைடான்றதுல நீங்க உங்களுக்கு ஓரளவு ஐடியா கிடைச்சிருக்கும் இல்லையா? ஸோ இப்போ அகைன் சொல்றேன், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் நம்ம இதுக்கு எதுவுமே நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறது கிடையாது. ஸ்பெசிபிக் ஃபண்டுன்னு வந்ததுன்னா தட் இஸ் பிரைஸ் ஃபண்ட் இந்த மாதிரி வேர்டிங்ல வந்ததுன்னா எதுவுமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது. ஒன்லி பேலன்ஸ் ஷீட் தான் ப்ரிப்பேர் பண்ணணும். லயபிலிட்டி சைட், அசட் சைட். ஓகே, இப்போ லயபிலிட்டி சைட்ல இப்போ அசட் சைட்ல யோசிக்காம நீங்க எழுத வேண்டியது எதுன்னு பாத்தீங்கன்னா பிரைஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா? பிரைஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் 1/4/2017 யோசிக்காம யூ கேன் டைரக்ட்லி ரைட் இட் இன் யுவர் அசெட் சைட். ஓகே, 60,000. தென் லயபிலிட்டி சைட் பாருங்க, பிரைஸ் ஃபண்ட் 60,000. இது ரெண்டுமே உங்களுக்கு அமௌண்ட் ஈக்குவலா இருக்குன்னு நீங்க நினைக்க வேண்டாம். மேபி த அமௌண்ட் சேஞ்சஸ் இன் தி ஃபியூச்சர். ஓகேவா? ஸோ இங்க 60,000 இருக்கு, ஆனா எல்லா ப்ராப்ளமும் இப்படியே இருக்கணும்னு நெசசரி கிடையாது. ஸோ நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். வேர்டிங்ஸை மட்டும் பாருங்க. பிரைஸ் ஃபண்ட் ஆன் 1/4/2017 60,000. தென் add interest received on price fund investment. ஓகேவா? ஏதாவது இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு ரிசீவ் ஆகியிருந்தது இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து அப்படின்னா அதை ஆட் பண்ணணும் 6,000. தென் add donation for price fund. price ஃபண்டுக்காக ஒரு குறிப்பிட்ட டொனேஷன் கொடுக்குறாங்க. so that we are receiving that donation. ஸோ ரிசீவ் பண்ணக்கூடிய டொனேஷன் அமௌண்ட் இது
இதையும் ஆப்வியஸா நீங்க வந்து ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நெட்டா உங்களுக்கு அந்த பிரைஸ் ஃபண்டுடைய வேல்யூ கிடைக்கும் 78,000. ஓகே, லெஸ் பிரைசஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் 8,000. இது ஏன் நம்ம டிடெக்ட் பண்றோம்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபண்ட்ல இருந்து, தட் இஸ் பிரைஸ் ஃபண்ட்ல இருந்து நெசசரி அமௌண்ட்டை எடுத்து தான் நம்ம வந்து பிரைஸ் வந்து வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம். ஸோ இந்த ஃபண்ட்ல இருந்து நம்ம இதை எடுத்து செலவு பண்ண போறோம். ஸோ தட் this amount should be deducted. ஓகேவா? prices distributed 8,000 லெஸ் பண்ணீங்கன்னா you will get 70,000. ஓகேவா? இங்க உங்களுக்கு வந்து டேலி ஆக வேண்டிய நெசசரி கிடையாது. ஏன்னு பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் அப்பியர் ஆகும் அண்ட் என்னென்ன டீடைல் அண்ட் என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் போட்டு அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ப்ராப்பரான இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பேலன்ஸ் ஷீட் போட்டு நம்ம ப்ராப்ளம் இனிதான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ தட் நம்ம இனிமே நம்ம பார்க்க போறது அந்த மாதிரிப்பட்ட ப்ராப்ளம் தான், தட் இஸ் காம்ப்ரிஹென்சிவ் ப்ராப்ளம். ஸோ கிளியரா இருங்க. நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது சப்ஸ்கிரிப்ஷன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், தட் இஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் ரிகார்டிங் சப்ஸ்கிரிப்ஷன். Then how to enter, that is how to find income from subscription. Okay, then number 2 is consumable items எப்படி ரெக்கார்ட் பண்ணோம். Then third one is specific fund. ஓகேவா? இந்த 3 டாபிக்ஸ் தான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் இன்னைக்கு உங்களுக்கு எடுத்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கண்டிப்பா புரிஞ்சிருக்கோம் நம்புறேன். புரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பா RS அகாடமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஆல்சோ ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு. அண்ட் மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிகாஸ் 80% ஆஃப் யூ நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம என்னோட சேனல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ தட் நான் உங்களுக்கு நியூ வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பா தெரியாம போலாம். ஓகேவா? ஸோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனல் பாருங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வி வில் மீட் இன் another video. Thank you.